யூதர்களுடைய நம்பிக்கையை முழுசாக டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து அவருடைய மதமாகிய கிறிஸ்தவத்தை பூமியில் விதைச்சார் அப்படின்னு யூதர்கள் நடுவில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுதான் இல்லை. 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து எருசலேம்லேயும் அதை சுற்றி இருந்த ஊர்லேயும் அவர் செஞ்ச விஷயங்களை ஒத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கலை, அவர் ஒரு சிஸ்டமேட்டிக்கை ஃபார்ம் பண்ணிட்டு போனார். எப்படி? அவர் சூஸ் பண்ண ஆட்கள்லாம் அந்த சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்த ரொம்ப சாதாரண மக்கள். என்னால் இதை செய்ய முடியும், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வசதியோ பெரிய அளவில் ஞானமோ கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் கல்லாதவர்களாய், அதாவது படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு இருக்குது. இந்த சீஷர்களை வச்சுக்கிட்டு தான் இயேசு கிறிஸ்து அந்த 3.5 வருஷத்தில் நிறைய அற்புதங்களை செஞ்சார். அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாமே சீஷர்கள் முன்னாடி தான் செஞ்சார், சீஷர்களை கொண்டு தான் செஞ்சார். அப்புறம் பொது இடங்களில் அவர் நிறைய விஷயங்களை ஓமைகளாக பேசினார், பேரபிள்ஸாக பேசினார். அதே பேரபிள்ஸினுடைய அர்த்தத்தை தனிமையில் இருக்கும்போது இந்த சீஷர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தார். பொது இடத்துல அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆலயத்தினுடைய தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், அப்புறம் ரோம் கவர்மெண்ட்டினுடைய லீடர்ஸ், இப்படி ஒவ்வொரு சைடில் இருந்தும் பிரச்சனை இருந்தப்போ அந்த பிரச்சனைகளை எல்லாமே அவர் தன்னுடைய சீஷர்கள் முன்னாடி தான் சார்ட் அவுட் பண்ணார். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து ஹேண்டில் பண்ண விஷயம் எல்லாமே வேதத்தில் இருக்கிற வசனங்கள், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எடுத்து தான், அதை முன்னிலைப்படுத்தி தான் பேசி ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர் தீர்த்து வச்சார். யார்கிட்டையும் போய் சிபாரிசு கேட்கல, யாரை பற்றியும் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணலை, கோல் சொல்லலை, கலகம் மூட்டலை, ஒரு சின்ன ஆயுதத்தை கூட கையில் அவங்க எடுக்கலை. பட் அந்த சீஷர்களுக்கு மறைமுகமாக ஒரு சிஸ்டத்தை அவர் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அந்த அரசாங்கம், அங்கிருந்த ஆலயத்தினுடைய சேனை தலைவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவர் மேலே இல்லாத பழியெல்லாம் பொய்யான சாட்சிகள் மூலமாக பேசி அவரை கொண்டு போய் பனிஷ்மெண்ட்டில் நிற்க வச்சப்ப அவர் உருவாக்கின அந்த சிஸ்டத்தில் இருந்த அத்தனை பேரும் அவரை விட்டுட்டு அப்பயே ஓடிட்டாங்க. ஆனால் அவர் செத்து 3ஆவது நாளில் திரும்பவும் வந்து அதே சீஷர்களை ஒன்றா சேர்த்தாரு, அவங்கள தைரியப்படுத்தினார், அவங்கள விசுவாசத்துக்குள்ளே திரும்பவும் நிற்க வச்சார். என்ன ஆச்சு? அவர் அவங்கள விட்டு கடந்து போனதுக்கப்புறம், பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சுது, உலகம் முழுக்க பரவுச்சு. இன்றைக்கும் அதே சிஸ்டம் உலகத்தில் வேலை செஞ்சுட்டே இருக்கு. அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அந்த சிஸ்டம் தான் இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகுது. இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற கவர்மெண்ட்டு, நம்மளை சுற்றி இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எல்லாம் 5 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம், இப்படி தான் அவங்களுடைய அமைப்பு மக்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் மூலமாக இந்த பூமியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போன, சொல்லி கொடுத்துட்டு உருவாக்கிட்டு போன அந்த சிஸ்டம் அவர் இல்லாத சமயத்தில் அவர் செஞ்ச மாதிரியே அதே பர்ஃபெக்ஷனோடு போயிட்டே இருக்கு. எப்படி அவர் பிரச்சனைகளை வேத வசனங்களை கொண்டு மாத்திரம் அதை சரி பண்ணாரோ, அதே மாதிரி தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து பிடிச்சு அடிக்கப்பட்டது மாதிரியே அவருடைய சீஷர்களும் பிடிச்சு அடிக்கப்பட்டாங்க. யாரும் எந்த சிபாரிசையும் தேடி போல, எல்லாரும் அந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கிட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, காத்திருந்தாங்க, எல்லா பிரச்சனையும் சரியாச்சு. இதில் நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெசன் இருக்கும். அது என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம லைஃப்பை கூட ஒரு பியூட்டிஃபுல்லான சிஸ்டமேட்டிக் உருவாக்கணும் அப்படின்னா, நாம் பெஸ்ட்டு பீப்புள்ஸ், பெஸ்ட்டு சிச்சுவேஷனை தேடக்கூடாது. நமக்கு கிடைக்கிற பீப்புள்ஸை நாம் பெஸ்ட்டாக மாற்றணும். நமக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸை நாம் பெஸ்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து மாதிரி சிச்சுவேஷனை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபார்ம் பண்ணணும்.
இயேசு தன்னுடைய சீஷர்கள் முன்னாடி போதிச்சாரு, நடந்தாரு, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரு, பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணாரு. அதே மாதிரி நாமளும் நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில், நம்ம தனிப்பட்ட லைஃப்பில் பிரச்சனைகள் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணணும். அதை வேத வசனத்தோடு கூட சேர்ந்து ஹேண்டில் பண்ணணும். அதை சகிக்கணும். இப்படி ஒரு சிஸ்டத்தை நாமளும் ஃபார்ம் பண்ணால், இயேசு இல்லாத காலத்துலேயும் எப்படி அந்த சிஸ்டம் அவ்வளோ ப்ராப்பராக கொஞ்சம் கூட எங்கேயுமே தவறாக இல்லாமல் பர்ஃபெக்டாக போகுதோ, அதே மாதிரி நாமளும் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். அப்படின்னா நாம் இல்லாத சமயத்தில் கூட அந்த வேலைகள் ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கும். இயேசு கிறிஸ்து உண்டாக்குன அந்த சிஸ்டத்தினுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன தெரியுங்களா? அது சிம்பிளிஃபை. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சார். அதனால தான் அந்த ஒரு சிஸ்டம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்குது. மோர் தென் 2000 இயர்ஸாக ஒரு சிஸ்டம் இந்த உலகத்தில் வளர்ந்துட்டே இருக்குது. இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, இருக்குது ப்ளஸ் வளர்ந்துட்டே இருக்குது. புது புது மக்கள் அதுக்குள்ளே வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த சிஸ்டத்தை அவர் எவ்வளோ அழகாக ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத நாம் என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இதே சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உலகத்தில் இன்றைக்கும் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் அந்த சிஸ்டம்லாம் இயேசு சொன்ன மாதிரி தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிஸ்டத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் தங்களுடைய சுய இச்சைக்கேற்ற மாதிரி, தங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி அந்த சிஸ்டத்தை அவங்கெல்லாம் வளைச்சி அவங்க இஷ்டத்துக்கு அதை மாற்றினதுனால இன்றைக்கும் அதுவும் ஒரு பக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. அதாவது பெயர் கிறிஸ்தவ சபைகள் கடவுளை வெறும் ஆசீர்வாதத்தின் பொருளாக மாத்திரம் இந்த உலகத்துக்குள்ளே வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மாத்திரம் கடவுளை இந்த நபர்கள் பார்க்கறதுனால தான் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே போலியான கிறிஸ்தவர்கள், உலக கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வந்தது. இப்படியெல்லாம் அமைப்புகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், யாக்கோபு, இவங்க எல்லாரும் நிருபங்களை எழுதி தொடர்ந்து இதெல்லாம் வாசித்து அந்த ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி எழுதி வச்சாங்க. ஆனால் சாத்தான் இந்த மக்களை எப்படியாவது வஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண ஆசை உள்ள போதகர்கள், போலியான போதகர்களை இதே கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே கொண்டு வர வச்சு அவங்களும் இதே போதனையை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இயேசு சொல்லாததை சொன்னது மாதிரியே வேதத்திலேருந்து எடுத்து படித்து நம்பி தவறாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க.